Hi, welcome to UPSC Aspirant Channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹிந்து நியூஸ் பேப்பர் அண்ட் பிப் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நேரம் தாழ்த்தாம நியூஸ் ஆர்டிகல்ஸ்குள்ள போகலாம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கலாக என்னன்னா வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் ஹெரிட்டேஜ் டே இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அண்ட் தென் இன்னைக்கு வந்து சஸ்டைனபிள் டேனும் கொண்டாடுறாங்க. ஸோ சஸ்டைனபிள் டே அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அது வந்து எத்தனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அது வந்து எத்தனை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் நம்ம என்ன பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் ஆர்ஆர்பி, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேங்க்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. லோனையும் மணி டெபாசிட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலரான ஒரு பிளேஸ். ஸோ அது வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க் அது வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கும் லேபர்ஸ்க்கும் லோனு ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி அதை செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் லோன்ஸ், இப்போ வந்து ஒரு பேங்க்குக்கு போனோம்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் லோன் இருக்கும். ஸோ சேமஸ் இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, ஸோ பிஸ்னஸ் லோன் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு ஃபார்மிங் நம்ம பண்ண போகிறோமா, அதுக்கு சப்சிடிஸ்க்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து லோன் ஏதாவது வேணும் அப்படின்ட்டு வேணும்னா அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹவுசிங் லோன், இப்போ வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஹவுசிங் லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் 15,000 ரூரல் பேங்க்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, ரூரல் பேங்க்ஸ் வந்து ஆர்ஆர்பியோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ நரசிம்மம் கமிட்டி மூலமாக இந்த ஆர்ஆர்பி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்டர் த ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் ஆஃப் 1976 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, ஃபார்மர்ஸ்க்கும் லேபர்ஸ்க்கும் சப்போர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காண்டி பண்ணியிருக்காங்க. எக்ஸப்ட் கோவா அண்ட் சிக்கிம் தவிர எல்லா இடத்துலையும் வந்து இந்த ரூரல் பேங்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் 50% ஆஃப் கேபிட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் 15% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் அண்ட் 35% ஸ்பான்சர்ட்டு வந்து கேபிட்டல் வந்து கிடைக்குது பேங்க்குக்கு. ஸோ அது மூலம் அதுக்கப்புறம் வந்து எக்ஸட்ரா நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கணும், அது மூலமாக தான். ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களுக்கு கிடைக்கிற அந்த லோன்லேருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த இது மூலமாக தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பேங்க் வந்து நடத்துகிறாங்க. ஸோ வந்து ஈஸ் அப்படிங்கிறது இதோட சேர்ந்த ஒரு சின்ன ஒரு இதுதான் ஈஸ் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா பப்ளிக் செக்டார் பேங்க் வந்து ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக, எதை ஸ்ட்ரென்தன் பண்றாங்கன்னா பப்ளிக் செக்டார் பேங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காண்டி உருவாக்கின ஒரு ரிஃபார்ம். ஓகேவா, இது வந்து யாரு ப்ரிப்பேர் பண்ணா, இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அண்ட் பாஸ்டன் கன்சல்டேஷன் குரூப், இது ரெண்டும் சேர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எதுக்கு கீழேன்னு வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழே வருது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் நம்மளுக்கு யாருக்குமே தெரியும், யாரு, நிர்மலா சீதாராமன் தெரியும். ஓகே தான், இது வந்து எதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி நம்ம சொன்னோம், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி இது பண்ணுறோம். இது சம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதாவது வந்து லோன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓயாமல் பேங்க்குக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்ருக்கோம். ஓகே, நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி என்னென்னா எல்லாமே டிஜிட்டலைசேஷன், நம்ம கன்சூமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், அதை மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக லோன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பட்ஜெட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, 7.5 லேக்லேருந்து 10 லேக் வரைக்கும் லோன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து டிஆர்டிஓ வந்து அக்னி பிரைம் மிசைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, நியூ ஜென்ரேஷன் மிசைல். இது எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட். ஸோ ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, நான் இருந்தாலும் நான் காமிச்சிடுறேன் எங்கே இருக்குன்னா, ஸோ வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் பே ஆஃப் பெங்கால். ஸோ பே ஆஃப் பெங்காலில் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட். ஸோ இதை வந்து வேறு ஒரு நேமில் கூப்பிடுவாங்க, அது என்னன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதோட ஸ்பீட் ரேஞ்ச் எவ்வளோனா, அக்னி ப்ரைமோட ஸ்பீட் ரேஞ்ச் எவ்வளோனா 1000லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இதோட ஸ்பீட் இருக்கும். அண்ட் இது வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட், சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் வந்து இந்த மிசைல் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்டிஓ வந்து பார்க்க போகிறோம், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்.
இது ஒரு ஃபுல் ஃபார்ம். இது வந்து எதுக்கு கீழ வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாருன்னா, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் யாரு? ராஜ்நாத் சிங். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு பவன். ஓகே, ஃபவுண்ட் இன் 1958ல கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதோட ஹெட் யாருன்னா ஜி சதீஷ் ரெட்டி, இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. ஓகே, ஸோ வீலர் ஐலாண்ட் நான் சொன்னல. ஸோ அப்துல் கலாமோட டெத் ஆனிவர்சரியை அனுசரிக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த வீலர் ஐலாண்டுக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஐஜிஎம்டிபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்டெக்ரல் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ அது என்னன்னா, ஏபிஜே அப்துல் கலாம் வந்து கொண்டு வந்த ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம். ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறாங்க, மிசைலை வந்து ரெடி பண்ணுறாங்க. இது எப்போ வந்து அப்ரூவ் பண்ணாங்க, 26 ஜூலை 1983ல வந்து அப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் இதில் என்னென்ன மாதிரி மிசைல்ஸ்லாம் இந்த ப்ரோக்ராம் கீழே ரெடி பண்ணியிருக்காங்க, பிருத்வி, அக்னி, த்ரிஷூல், ஆகாஷ் அண்ட் நாக். ஸோ இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அக்னியோட வெரைட்டிஸ்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 6 வரைக்கும் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக அக்னி ப்ரைம். ஸோ இது வந்து ப்ராசஸில் இருக்கிறதுனால ஸ்பீட் ரேஞ்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன மாதிரி ஸ்டேஜ், என்னென்ன மாதிரி ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல், மீடியம் ரேஞ்சு, ஆகாஷ். ஸோ நாக் வந்து ஒரு டேங்க், ஆன்டி டேங்க் மிசைல் சொல்கிறாங்க. திரிசூல் வந்து சர்ஃபேஸ் டு ஏர், அக்னி வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல். ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் ஆகலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஏர் பொல்யூஷன். ஸோ நம்ம இப்போ தான் வந்து தீபாவளி கொண்டாடி முடிச்சிருப்போம். ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கும், பட்டாசுலாம் வெடிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து இதில் பெரிய கான்சிக்வன்சஸ் என்னென்னா, நம்மளுக்கு இதோட விளைவு நம்மளுக்கு தெரியல. இது வந்து ரொம்ப ஏர் பொல்யூஷனை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்களை படிச்சிருப்போம், நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்போம். டெல்லியில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, சென்னையில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, புகைமூட்டமாக காணப்படுது, பனியும் சேர்ந்து நம்மளுக்கு ரோடே தெரிய மாட்டேங்குது. ஸோ அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம வந்து இதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம பட்டாசு வெடிக்கிறத குறைச்சிக்கலாம். ஓகே, தென் நம்ம ஆர்டிக்கிள்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா, நம்ம ஏர் பொல்யூஷன் வந்து இப்போ டெல்லியிலலாம் எவ்வளோ ரெக்கார்ட் ஆகுதுன்னா 2.5 PM வரைக்கும் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இந்தியா மொத்தம் 2019 ரிப்போர்ட் படி என்னென்னா 1.6 மில்லியன் டெத் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதே இது வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா 2.4 மில்லியன் டெத்ஸ் வந்து 2019ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரீசெண்டாக இது வந்து யார் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, லேண்ட்ஸ் அண்ட் பிளானட்டரி ஹெல்த் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் ப்ராக்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற பப்ளிஷிங் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து குளோபலாக பார்க்கும்போது எவ்வளோன்னா 66.7 lakhs டெத்து வந்து பொல்யூஷனால அக்கர் ஆகுது. இதை வந்து 80 crore சில்ட்ரன்ஸ் வந்து அவங்களோட பிளட்ல வந்து லெட் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. எவ்வளோனா 50 மைக்ரோகிராம்ஸ் பர் டெசிலிட்டர்ஸ் அளவுக்கு வந்து இருக்கு. ஸோ அது எவ்வளோ நம்மளுக்கு லெட் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஒரு பாய்சனஸ் ஆனது, டாக்ஸிக் ஆனது. ஸோ அது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்குங்கிறப்போ அது என்னென்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே தென். ஸோ அதனால நீங்கள் வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுங்க, நல்ல தண்ணியை வந்து சூடு பண்ணி குடிங்க. ஓகே, அதனால என்னென்ன ஆகுதுன்னா கிருமிகள் சாகுது. ஸோ லெட் கண்டென்ட் வந்து அது என்ன ஆகுதுன்னு தெரியல, ஸோ நான் பார்த்து சொல்கிறேன். அதனால அது ரெட் கண்டென்ட் கம்மியாகுமா இல்லைன்றது தெரியல. ஆனால் வந்து எப்போவுமே தண்ணி குடிக்கும்போது நல்லா பாயில் பண்ணி குடிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய பாக்டீரியா, இப்போ ஏற்கனவே கொரோனா வைரஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதுலேருந்து இப்போ தான் ரெக்கவரி ஆகி வந்திருக்கும். ஓகே, நீங்கள் வந்து எப்போவுமே சுடுதண்ணி போட்டு நல்லா அதை வச்சு குளிங்க. குளிக்கிறதுனாலும் சரி, குடிக்கிறதுனாலும் சரி, சுடுதண்ணியில் அது பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ குளோபல் காஸ்ட்டை வந்து பார்த்தோம்னா ஃபாசில் ஃபியூயல் ஏர் பொல்யூஷன் எவ்வளோ ஆகுதுன்னா அதோட காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா $8 பில்லியன் பெர் டே ஆகுது. ஸோ அது வந்து கிடச்சதுன்னா என்ன ஆகும், ஸ்ரீலங்காவே வந்து கடன்லேருந்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு அமௌண்ட்டு, இவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து கம்மி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணலாம். இந்த இவ்வளோ வந்து ஒரு லாஸ் வந்து நம்ம கையிலேருந்து டெய்லி ஒரு 8 பில்லியன் போர்ஷனுக்கு என்ன ஆகுது. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்,
நம்ம வந்து யூஸ் பண்ற அன்றாட வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து தானே நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுக்கு எவ்வளோ கோல் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம கரண்ட்டை வந்து மினிமைஸா யூஸ் பண்ணலாம், கம்மியா யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலா நீங்க வந்து என்னன்னா சோலார் பவர் பிளான்ட்டு, சோலார் பவர், விண்ட் விண்ட் எனர்ஜி வந்து பண்ண முடியாது. ஸோ சோலார் பவர். இப்போ வந்து காருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம பேட்டரி கார் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம. ஏன்னா வந்து இந்த மாதிரி பொல்யூஷனை தவிர்க்கிறதுக்கு இது வந்து எவ்வளோ பெட்டர். ஓகே. அண்ட் தென் இந்தியா இது வந்து மோஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிற இந்தியாலேயே வந்து மோஸ்ட் அஃபெக்ட் ஆயிருக்கிற ஏரியாலாம் என்னன்னா இந்தோ கங்கட்டிங் பிளெயின் அண்ட் நியூ டெல்லி தான். இந்த ரெண்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகே. தென் நெக்ஸ்ட் என்னன்னா ஸோ சஃபர் இந்த ஏர் குவாலிட்டியும் வெதரையும் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி சிஸ்டம் தான் என்னன்னா சஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வருது. ஸோ இது வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி பூனேல. ஸோ இது அழுத்தி சொல்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டெவலப் பண்ணது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி அண்ட் ஆர்கனைஸ் பண்ணது இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் குழப்பிடாதீங்க. அண்ட் இதுதான் முக்கியம். ஓகே. இந்த இடத்துல தான் நம்ம மிஸ்டேக் விடுவோம். ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி தான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதை ஆர்கனைஸ் பண்ணது தான் யாரு? ஐஎம்டி. ஓகே. இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1875 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே இது பண்ணுவாங்க? 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே இது பண்ணுவாங்க. ஸோ வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து இப்போ இடையில வந்து சென்னையில் வந்து புயல் உருவாகுது, அது வந்து ஒடிசா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து எத்தனை நாளைக்கு முன்னாடி? இன்னைக்கு தான் வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே இதை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சஃபர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை ஓவர் த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைமரி பொல்யூஷன், செகண்டரி பொல்யூஷன் அப்படின்னு சொல்லி 2 தான் இருக்குது. ப்ரைமரி பொல்யூஷன் மீன்ஸ் என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் மூலயும் ஆட்டோமொபைல்ஸ் மூலயமா கிடைக்கிற பொல்யூஷன் தான் இந்த ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் இதுதான். ஸோ அது மூலமாக சில காம்பவுண்ட்ஸ்கள் சேர்ந்து என்ன ஆகுது? செகண்டரி பொல்யூஷன்ஸாக உருவாகுது. ஓகே. ஸோ ஃபங்கல் ப்ரியாரிட்டி பேத்தஜன் இது வந்து WHO வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபங்கல் ப்ரியாரிட்டி பேத்தஜன் வந்து லிஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் எவர் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபங்கஸ் மூலமாக என்னென்ன மாதிரி இன்ஃபெக்ஷன் பரவுது அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சிட்னி ஆஸ்திரேலியாவிலேருந்து இது பண்ணியிருக்காங்க. மொத்தம் 19 ஃபங்கை வந்து என்னென்ன ஹியூமனுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 கேட்டகரியாக பிடிச்சிருக்காங்க. முதல்ல கிரிட்டிக்கல், ஹை அண்ட் மீடியம். ஸோ என்னென்ன மாதிரி ஃபங்கஸ்ன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்து விட்டுக்கோங்க. ஓகே. WHO பற்றி பார்த்தோம்னா ஹெட் யாருன்னா டெட்ரோஸ் அட்னாம் கெப்ரியேசஸ். ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இவர் தான் வந்து கொஞ்சம் பேரே பார்த்தாலும் ரொம்ப பயமாக இருக்குது, ப்ரொனவுன்ஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே பரவாயில்ல. தென் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னா ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இதோட ஆரம்பித்த இயர் எப்போனா 1948 ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. ஏன்ஷியன்ட் பாக்டீரியா வந்து மார்ஸ்ல சர்ஃபேஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா இது பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்து ஸோ ஏன்ஷியன்ட் பாக்டீரியா ஃபவுண்ட் இன் த மார்ஷியன் சர்ஃபேஸ் விச் லிவ்ஸ் இன் த க்ளோசர் டு த ரெட் பிளானட் சர்ஃபேஸ். ரெட் பிளானட் சர்ஃபேஸ்னாலே நம்மளுக்கு எடுத்து ரெட் மார்ஸ். ஓகே. ஸோ இதை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காண்டி எக்கோ மார்ஸ், ரோசலினல் ஃப்ராங்க்லின் ரோவர்ஸ் இது வந்து ஃப்யூச்சரில் அனுப்பி இது வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து சம் ஆஃப் த நான் சொன்ன ஏற்கனவே ஒரு லீடர் பார்க்க போகிறோம், ஒரு ஆக்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆக்ட் என்னால் ரெடி பண்ணல, அதனால ஜெயினிசமை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து ஜெயின் அப்படிங்கிறது ஜி மூலமாக உருவாகுச்சு. டு கான்குரர் அப்படிங்கிறது தான் இதோட ஆள்றவர் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மீனிங். ஸோ இது வந்து வழி நடத்துகிறவ யாருன்னா திருத்தங்கராஸ். ஓகே. ஸோ புத்திசம்க்கு வந்து ஒன்று சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஞாபகம் இல்லையே எனக்கு. ஓகே. வர்தமானா மகாவீரா இவர் தான் வந்து 24th திருத்தங்கராவாக இருந்தார். இவர் லாஸ்ட் திருத்தங்கராவும் கூட. ஓகே. இவரோட டீச்சர்ஸ் வந்து நாலேஜ், ஃபெய்த் அண்ட் ப்ராக்டிஸஸ் பற்றி லாஸ்ட் டீச்சிங்காக இருந்திருக்கு.
அண்ட் இவரோட டேட்டுன்னு பார்த்தோம்னா 599லேருந்து 527 பிசிஇ வரைக்கும் இருந்திருக்காரு. இப்போ ரிஷபநாத் அல்லது ரிஷபதேவ் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் திருத்தங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. 23rd திருத்தங்கரா யாருன்னா பிரஷவநந்தா. ஸோ இதில் வந்து திருத்தங்கராசா வந்தவங்களாம் வந்து ஷத்ரியாஸா தான் இருந்திருக்காங்க. ஓகே, ஷத்ரியாஸ் மீன்ஸ் என்னது? ரூலர்ஸ், கிங்ஸ், அரச பரம்பரையிலேருந்து வந்தவங்க. ஓகே, தென் ஊதாதேவி அவங்க யாருன்னா தலித் உமன், ஃபர்ஸ்ட் தலித் உமன். இந்தியன் ரெபலியன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 1857 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சிப்பாய் மியூட்டனில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்னைப்பர் மாதிரி ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, சில பிரிட்டிஷ் வீரர்களை வந்து கொண்டிருக்காங்க சிக்கந்தர் பாக் பேட்டில். ஓகே, அதனால இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. அதனால இண்டிபெண்ட்டுக்கு வந்து ஸோ சிப்பாய் மியூட்டினி நேற்று பார்த்ததுனால லைட்டாக இதையும் பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ நான் இதை வந்து போட்டுட்டேன். ஸோ நாளைக்கு ஒரு இதோட பறந்துடலாம், ஒரு லீடரோட வரேன். தென் இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம்னா சிட்டிஸ், அப்புறம் அவங்க டைட்டில்ஸ் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சென்னைனா நம்மளுக்கு என்ன தெரியும், மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி டைட்டில் வந்து என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் அனுப்பணும். ஸோ அகமதாபாத்னா மான்செஸ்டர் ஆஃப் பாஸ்டன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாம்ஸ்டர்பூர்னா என்னன்னு சொல்லணும், மும்பைனா என்னன்னு சொல்லுவாங்க, அண்ட் கொல்கட்டா என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஆர்டிகல் 280 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒடிசா சிஎம் வந்து நவீன் பட்நாயக். ஸோ அவர் வந்து ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காரு ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி. ஸோ அதோட ஆப்போட நேம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ரீசெண்டாக ராஜேந்திர சோழனோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது லேண்ட் வந்து டொனேட் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஆதாரம், அது எந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். Which academy owns the Union Minister Trophy for the Best Police Training Institute? 2020-21 பெஸ்ட் போலீஸ் ட்ரைனிங்கான யூனியன் மினிஸ்டர் ட்ரோஃபி யாருக்கு கிடைச்சது? சாரி, ஹோம் மினிஸ்டர் ட்ரோஃபி, தப்பா இருக்கேன். யூனியன் ஹோம் மினிஸ்டர் ட்ரோஃபி யாருக்கு, எந்த போலீஸ் அகாடமிக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ். லிசன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.